இது பாகிஸ்தான் எந்த அளவுக்கு கீழ்த்தரமாக இறங்குறாங்க அப்படின்றதுக்கு ஒரு சின்ன உதாரணம். அமிர்தசரஸ் அந்த நகரத்தில் அந்த பொற்கோவிலை கூட தாக்குவதற்கு அவங்க ட்ரை பண்ணியிருக்கலாம். இது இங்கே உள்ளுக்குள்ளே ஏதாவது பிரச்சனையை தூண்டணும் அப்படின்னு. ஆனால் இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. அதனால் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த தாக்குதலை இதுவரைக்கும் நம்ம சரமாரியாக முறியெடுத்து வந்திருக்கணும். நம்மளுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அண்ட் அவங்க எதிர்பார்க்குற மாதிரி காஸ்ட்லியான S-400 இன்னும் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கலை. அதுக்கு முன்னாடி உள்ளுக்குள்ளேயே நம்ம சில விஷயங்களெல்லாம் தயாரித்து வச்சுருக்கோம். அது மல்டி லேயர்டு ஏர் டிஃபென்ஸ், 1-2 கிடையாது. ஸோ அவங்கக்கிட்ட ஏர் டிஃபென்ஸ் இல்லை அப்படின்றதையும் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். நம்மளுடைய ஏர் டிஃபென்ஸ் எந்த அளவுக்கு சுப்பீரியராக இருக்குது அப்படின்றதையும் நம்ம இன்றைக்கி உலகத்துக்கே வெளிச்சம் போட்டு காமிச்சிட்டோம். அண்டு கொல்லிக்கட்டையை எடுத்து தலையில் சொரிஞ்சுன்னுறாங்க பாகிஸ்தான். அதுக்கான முடிவு நிச்சயம் அவர்களை சந்திக்கும், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. சொல்யூஷன் வேணும் அப்படின்னா இந்த சைக்கிள் டியூப் பஞ்சர் போடுற கடை வச்சுருப்பாங்க, அங்கே போங்க சொல்யூஷன் கிடைக்கும். பரவாயில்லையா, என்ன பண்ணலாம்? சரி, சண்டை அப்படின்னா 2 பக்கமும் இழப்பு, அதனால் இப்படி கையை கட்டின்னு உக்காந்துக்கலாமா? நீங்கள் வாங்க, உள்ளே யாரை ஒன்றா அனுப்புங்க, தீவிரவாதிகளை அனுப்பி நீங்கள் கொண்டுட்டு போங்க, நாங்கள் அப்படியே புறாவை பறக்க விட்டுங்கிறோம். ஏன்னா இப்போல்லாம் எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் நிறையா புறா இருக்குது, பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுக்கிறாங்க. எல்லா புறாவையும் பிடிச்சின்னு போயிட்டு பாகிஸ்தான் பார்டரில் பறக்க விடலாமா? என்ன பண்ணலாம் சொல்லுங்கள்? அப்போ மிலிட்ரியே வேணாம், அதான் சண்டை தான் போடக்கூடாதுல்ல. போர் வந்தால் 2 பக்கமும் இழப்பு அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, அப்புறம் மிலிட்ரியில் என்னத்துக்கு இத்தனை பேரை வேலைக்கெல்லாம் வச்சுன்னுக்கிறீங்க, இவ்வளோ ஆயுதம்லாம் வாங்கினுக்கிறீங்க, இவ்வளோ பெரிய பட்ஜெட் போட்டுன்னுக்கிறீங்க, எல்லாத்தையும் கழிச்சிருங்க. வெறும் புறாவை மட்டும் வளர்த்துட்டு இருக்கலாமே, செய்யலாமா? தமிழ் மரபில் இந்த போர்ப்படை, வீரம், பரணி அப்படின்லாம் தனியாக இருக்குது சங்கத்தமிழ் இலக்கியங்களில். போருக்கு பயந்தவர்கள்லாம் தமிழ் மரபினர் கிடையாது. போருக்கு முந்தி போனவர்கள் நம்ம தமிழ்குடி. இதில் உட்காந்திங்கன்னா நீங்கள் என்னடானா போர்னா 2 பக்கமும் இழப்பு அப்படின்னு கேட்டுன்னுக்கிறீங்க. வரத்தான் செய்யும். ஏன்னா நாமளை ஆரம்பித்தோம் அந்த போர், அவங்க தானே ஆரம்பித்தது. அப்புறம் எத்தனை நாளைக்கு பார்த்துட்டே இருக்க முடியும்? பதிலடி கொடுக்க வேணாம்?